முதல் யுகத்துல கிருத யுகத்துல மச்சவதாரம் இந்த வேதங்களை மீட்டு உபதேசம் என்றார். ஸ்ரீ கேஜோர் சாமம் அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களை முதலாக பெருமாள் பிரம்மாவிடம் கொடுத்து இப்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை சிருஷ்டிங்கிற முறையில் படைக்க சொல்றார். அதன்படி அவர் படுத்துட்டே வரார். அப்படி படிச்சுட்டு வர காலத்துல சோமுகாசுரன் அசுரன் அந்த வேதங்களை அபகீர்த்தி செய்து எதிர்மறையான வேதங்களை படைக்கிறார். இந்த திருக்கோயில் அமைப்பு அப்படிங்கிறது கிழக்கு முகமாக பார்க்கிறார் பெருமாள். தெற்கு தலை வச்சிருக்கார், வடக்க பாதம், மேற்கு முகம் முதுக காட்டியிருக்கார். அதாவது தென் திசை இலங்கை நோக்கினா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி இவர் வேறு விதமா தென் திசை இலங்கை நோக்கி அவர் இருக்கார், இவர் கிழக்கு நோக்கி தான் ஆக்கிரமிக்கிறார். இங்க பெருமாள் சேவிக்கும் போது சட்டை இல்லாம வந்தா ரொம்ப நல்லது. கண்டிஷ்ல பார்த்தாலும் நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இங்க எவ்வளவு நேரம் அதை விட என்னன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைட்ல போயிடலாம், எப்படி போயிடலாம் அப்படிலாம் போகக்கூடாது. இங்க என்ன வகுத்திருக்காலோ அதை நின்று எவ்வளவு நேரம் நம்ம கோயிலுள்ள இருக்கிறோம் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பவர் ஏறும், சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. இப்ப பிடிக்காதுன்னா ஆசிட் மூஞ்சில கட்டிடுவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது ஒரு சேர்த்து வைக்கிற புண்ணியத்தை ஒட்டு மொத்தமாக செலவு பண்றது. இந்த சாபம் கொடுத்தா அவ தவ பயன்ல இருந்து குறையும். அவ புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கா பார், அது போனோம். அதுதான் யாருமே வையக்கூடாது. நீங்க பல கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த புண்ணியம் எல்லாம் செலவாயிடும். அதனால சாபம் கொடுக்க கூடாது. அவனை நல்வழிப்படுத்த என்னவோ அதுதான். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை. இங்கே விரதமிருந்து 4 வலிமை மிக்க புத்தரை பெற்றதாக வரலாறு. இதான் இந்த கோயிலுடைய தாத்பரியமே. இதுதான் போக சயனத்துக்குரிய பெருமாள் குடும்பத்தோடு இருக்கிறார். இந்த ரத்தம் அதெல்லாம் நமக்கு சமாதானம் வருது செவ்வாய். இந்த முழங்காலுக்கு மர்மஸ்தானம் அந்த கிட்னி அந்த பக்கம் இருக்குது, பூராவும் சுக்கிரன். இந்த முழங்கால் இதுலேருந்து சனி ராகு இப்படி விடியை நம்ம உடலுடைய இந்த ஆத்மசத்திலும் இருக்கு நவகிரகம். இந்த கிரகம் பாதிச்சா இந்த இது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட சூட்சுமத்தில் இருக்கு. அதனால இந்த கோவிலை சேவிக்கிறேன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் சேவிக்க முடியும். தலவிருட்சம் பெண்ணை மரம். இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழம்பூ மரம். இது லட்சுமிக்கு உகந்தது. திருவண்ணாமலை தலவிருட்சம் இதுதான். லட்சுமிக்கு நேரா, தாயார் சன்னிதிக்கு நேரா இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமணத்துக்காகவும் இந்த மரத்தை இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. லக்ஷ்மீம் சரணசாஷ்டாங்கரேசி வச்சவசலே ஷேமேங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். எல்லாம் அல்ல பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அச்சவதார மூர்த்தியாக கலியுகத்தில் நம்மளுக்கு எல்லாரும் காட்சியிருக்கிறார். பெருமாள் உருவம் ஒவ்வொரு சிலைகளுமே எல்லாமே உருவ அமைப்பில் இருக்கிறதுன்றது இப்போ நம்ம பாரம்பரியமாக பண்ணிட்டு வரோம். பெருமாள் ஆத்மா அந்தராத்மா அந்த இதுல மனசால வேண்டிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில ஆதி திருவரங்கம் அப்படின்ற பெயர்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது எங்க இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாவரம் தாலுக்கா, அங்கிருந்து ஆதி திருவரங்கம் அப்படின்ற இந்த சன்னதியிலேருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த கோயில் சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னால பராக்கிரம பராந்தக சோழ காலத்துல புதுப்பிக்கப்பட்டது. முதல் யுகம் கிருத யுகம், முதல் அவதாரம் மச்சவதாரம். முதலாக என்பது தமிழ் அகராதியில் ஆதியை குறிக்கும். அதனால்தான் ஆதி திருவரங்கம். 4 யுகங்கள் கிருதா திரேதா துவபரா கலி. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு யுகம் பேரு கலியுகம். முதல் யுகத்துல கிருத யுகத்துல மச்சவதாரம் இந்த வேதங்களை மீட்டு உபதேசம் என்றார். ஸ்ரீ கேஜோர் சாமம் அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களை முதலாக பெருமாள் பிரம்மாவிடம் கொடுத்து இப்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை சிருஷ்டிங்கிற முறையில் படைக்க சொல்றார். அதன்படி அவர் படுத்துட்டே வரார். அப்படி படிச்சுட்டு வர காலத்துல சோமுகாசுரன் அசுரன் அந்த வேதங்களை அபகீர்த்தி செய்து எதிர்மறையான வேதங்களை படைக்கிறார். எதிர்மறையான வேதங்கள்லாம் என்னன்னா மனிதன்ல மாடு தலை வைக்கிறது, புலி தலை வைக்கிறது, இப்படி வித்தியாசமான ஒரு சிருஷ்டியை அவன் பண்றது. கிழக்கு உதிக்கிற சூரியனை மேற்கு உதயமாக்கலாம், அது கிழக்காக்கிடுவான், அப்புறம் திக்கு மாறி போயிடும். அதனால ரிஷிகளுக்கெல்லாம் முறையான தவ பயன் அவளுக்கு கிடைக்காத போறது. அப்போ பெருமாள் கிட்ட இதெல்லாம் முறையிடுறா. பிரம்மாவும் நீங்க கொடுத்த வேதத்தை எடுத்துட்டு போயிட்டாலும் அவரும் சேர்ந்து ரிஷிகள் எல்லாம் 3 காலங்களா இருந்துவான். நிகழ்காலம், எதிர்காலம், இப்ப நடந்துட்டு இருக்க காலம், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் எல்லாத்தையுமே சொல்றவாதான் ரிஷிகள். 3 காலங்களை அறிந்துவான். அவளுடைய துணையோடு பிரம்மா சொல்றதுக்கு பயம், ஒரு பொருள் கொடுத்தான்னா அதை காப்பாத்தி தெரியல என்ற மாதிரி. அதனால அவர் என்ன பண்றார்,
ரிஷிகளோட துணையோட போய் பெருமாள் கிட்ட இது மாதிரி தெரிவிக்கிறார். பெருமாள் கோபம் கொண்டு சோமுகாசுரிடம் சண்டை செய்கிறார். வேதங்களை மீட்பதற்காக நீண்ட காலமாக அந்த சண்டையின் பொழுது எந்த ஒரு முடிவுக்கு வரல. அதே சமயம் அந்த வேதங்களை போய் சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் மறைகிறான். அப்போது தசவதாரத்தினுடைய முதல் அவதாரம் மச்சவதாரம். கடல்ல ஆமை இருக்கு, திமிங்கல் இருக்கு, எவ்வளவு வகையானது இருக்கு. அல்ல மச்சம்ன்ற பெரிய மீன் அவதாரம் செய்து அவனை சம்மாரம் பண்ணி அந்த வேதங்களை மீட்டு உபதேசம் என்றார். ஏன்னா முதல்ல பொருளா கொடுக்கிறார், அதை சப்ஜெக்டா புத்தகமா கொடுக்கிறார், அது யாரும் எடுத்துக்கலாம். ரகசியத்தை யார் எடுத்து செல்ல இயலாது. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, கையை உயர்த்தி இடது கையால உபதேசம் சாமன். பெருமாளுக்கு வலது இடது என்ற வேதங்கள் கிடையாது. ஏன்னா அவருக்கு 1000 கைகள் 1000 சிரசுகள் உண்டுன்னு சொல்றார். எப்படின்னா அதான் அந்த புருஷாத்துல சொல்றது, சகசீருஷா புருஷா சகசாட்ச சகசபா, இப்படி 1000 சிறகு 1000 கைகள். எது வலது கை எது இடது கையெல்லாம் நீ மாற்றி போட. நம்மளுக்கு 2 கை இருக்குது, அதனால நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அது கூட 2 கரங்கள் சேர்ந்தாதான் நம்ம சேவிக்கவே முடியும். அதனால எதையும் அபகீர்த்தியா நினைக்க கூடாது. அதனால இது வேதத்தை உபதேசம் என்றார். அந்த அசுரனை சம்மாரம் பண்ண களைப்பு தீர அவருடைய மனைவி ஸ்ரீதேவி அவங்க மடி மேல தாங்கி கொண்டு, பூமாதேவி ஒரு திருவடியை மணி வைத்துக் கொண்டும், மற்றொரு திருவடி சேரனுடைய வாள் இயங்கிக் கொண்டும், புஜத்துக்கு இடையாழ்வார் தாங்கிக் கொண்டும், இப்படி சிரமங்களை போக்கிக் கொண்டு வேதங்கள் உபதேசம் என்றார். இப்படி எல்லாம் அமைப்பு இருக்குன்னா இந்த நவீன காலத்துல இதெல்லாம் சொன்னா அவளுக்கு புரியாது. ஒரு காலத்துல அப்படின்னா பாரம்பரியமா தாத்தா பாட்டி அவ காலத்துல பெரியவா வெளியில போயிட்டு வந்தாள்னா அவளை காலை அமைக்கி விடுவா, உணவு பரிமாறி தாம்பூலம் அடிச்சு கொடுப்பா, காலை பிடிச்சு விடுவா, அசதிக்காக இதை செய்வா. அது போலதான் பெருமாளுக்கு இங்க நடைபெற்ற அவளுக்கு தெரியும். இப்ப கூட நம்ம ஆத்துல யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா போய் காலை கையை பிடிச்சு விடுவா, பிடிச்சு விடுவா. அதெல்லாம் நல்ல சேவை. அதெல்லாம் அவளுடைய அசதிகளை போக்குறதுக்காக. அது போலதான் இந்த காட்சி இங்க அமைஞ்சிருக்கு. அது வேதங்களை உபதேசித்து விட்டார், மறுபடியும் இருப்பிடம் செல்கிறார். அப்ப என்ன நடக்கிறதுனா, எல்லாரும் கொஞ்ச காலம் இங்க இருக்கணுமே, கொஞ்ச காலம் இருங்களேன்னு கேட்கிறா, வேண்டிக்கிறா. ஆனா பெருமாள் இருக்க முடியாதுங்கிறார். நான் கொஞ்ச காலம் இருந்தது, நான் வைகுந்த செல்ல இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு உபாயம் பண்றார். என்ன உபாயம்னா, தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை வரவழைக்கிறார். வர வைத்து, நான் உபதேசம் பண்ற காட்சியை அப்படியே வடிவமைத்துக் கொடு, எல்லோரும் எப்போதும் சேவிக்கட்டும் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்து பெருமாளுடைய கட்டளையின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட பிம்பம் ஆதி திருவரங்கநாத திருவுருவமேனி சுதையால் ஆனவர். சுதைன்ற பொருள் என்னன்னா, மரத்தால், சுண்ணாம்பால், காரையால், மூலிகையானது சென்றால் சுதை. நமது பெருமாள் முழுக்க மூலிகை. ஏன்னா அது வர்ணகலாசுரத்துல ஒரு காலத்துல இருந்திருக்காரு, ஒரு 1000 வருஷம் முன்னாடி. இப்பதான் அது தெரிய வந்தது. நான் 3வது சம்பரோஷனை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். 1994 ஆகஸ்ட்ல வந்தேன். இப்போ நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகொண்டா. என் பேர் ரங்கநாத பட்டாச்சாரியா, இந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர். வர்ணகலாசத்துல இருக்கிறார்ன்றதே நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது, 1000 வருஷத்துக்கு முன்ன பண்ணது. ஆனா பெருமாள் தைலகாப்பு மேனி தான் நாங்க பண்ணிட்டு வரோம். ஆனா இப்ப நான் அதை பண்ண முடியாது. தைலகாப்புல எப்படி இருந்தாலும் அப்படிதான், இந்த காலத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் பண்ணிக்கணும். ஏன்னா பெருமாளை வேற விதமா நினைச்சுப்பா, அப்படிலாம் கிடையாது. தைலகாப்பு சந்தனாதி தைலம்ங்கிறத இப்ப நம்ம பண்ணோம், அதுதான் இப்ப பண்ண போறோம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திருமேனி முழுக்க மூலிகால் ஆனதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க பெருமாள் சேவிக்கும் போது சட்டை இல்லாம வந்தா ரொம்ப நல்லது. கண்டிஷ்ல பார்த்தாலும் நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். இங்க எவ்வளவு நேரம், அதை விட என்னன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சைட்ல போயிடலாம், இப்படி போயிடலாம், அப்படிலாம் போகக்கூடாது. இங்க என்ன வகுத்திருக்காளோ அதை நின்று எவ்வளவு நேரம் நம்ம கோயிலுள்ள இருக்கிறோம், அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பவர் ஏறும், சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. ஒரு நைட்டு தங்கினா ஸ்ரீரங்கத்துல 3 நாள் தங்கினா, இங்க ஒரு ராத்திரி தங்கினா, காஞ்சிபுரத்துல 3 நாள் தங்கினா, ஒரு நாள் தங்கினா இங்க பலன், ஒரு நைட்டு தங்கினா பலன். அவ்வளோ விதி. ஏன்னா உலகம் உற்பத்தி ஆகுது, சிருஷ்டிங்கிற முறை ஆரம்பமே இங்க தானே, அதை வச்சுதான் சொல்றேன். ஆக இங்க பொறுமையும் இதெல்லாம் நின்று ஒழுங்காக பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த வேதங்களை தான் மெடிதல் ஆனதுன்னு சொன்னேன். இது என்னன்னா பார்வை திருஷ்டி. பெருமாளை நீ பார்க்கிற, அவர் உன்னை பார்க்கிற. அப்ப நம்மளுடைய ஆத்ம சித்திகள் எல்லாமே ஒரு பவ்யமா அங்க வந்துடும். அதை பார்க்கும் போதே ஒரு பிரம்மாண்டம் தெரியும். தன்னுள் தன்னை மறந்து அப்படின்ற மாதிரி அது மறைஞ்சு உங்களுக்கு அதை அனுபவிச்ச ஆளுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஒருத்தர் அழுவார், ஒருத்தர் சேவிப்பார், கதறுவார், அப்படின்லாம் இருக்கு. நேரத்துக்கு அழைறாருன்னு அவரை தான் இவர் பார்த்துனா, அந்த பெருமாளை இவன் பார்க்க மாட்டான். பக்கத்துல என்ன நடக்குது, போகுது வருது, அதை பார்த்துட்டு. அப்படி சிந்தனைகளை சிதறவிடக்கூடாது.
நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மெய்மறந்து பெருமாளை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம வந்தோம். அப்புறம் அங்க இருக்கிற ஆளுகிட்ட சண்டை போடுறது, இதை பண்ண அவங்க யாரு இவங்க யாரு இதெல்லாம் கேட்கக்கூடாது. இங்க விசாரணை கிடையாது, அதெல்லாம் வெளியில. அதனால உள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்க முக்கியம். இப்போ நம்ம அர்ச்சனை ஆராதனைகள் இப்படிலாம் பண்ணிட்டு வரும் காலத்துல 3 முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையானது இதுதான். சம்சார பந்தத்தில் இருக்கியா அது முக்கியமானது இது 3 தான். குழந்தை பிறக்கிறது, வளருது, ஒரு குருகுலம், பள்ளிக்கூடம், அப்புறம் காலேஜ் இதெல்லாம் போய் அவள் டிகிரின்னு வாங்குற. ஆயுசுக்குள்ளே எவ்வளோ டிகிரி வாங்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட டிகிரி உத்தியோக புருஷ லட்சத்துக்கு போகிறோம், வருவாய் ஈட்டுவதற்காக. அப்பா சம்பாதிச்சு வச்சு இதெல்லாம் சொத்து வச்சு அனுபவிக்குது. அது ஆம்பளத்தில் அது புருஷார்த்தம் அல்ல. அவ காலத்துக்கு போன அவள் தான தர்மம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாதான் பண்ணி போகணும், அதான் உண்மை. அதனால தான் நம்ம மகனுக்கு அவனுக்குன்னு சேர்ந்த மாதிரி தான் அவ அனுபவிச்சுட்டு இருக்காது, அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கே தவிர மற்றவங்களுக்கு சதுர போக முடியல. காரணம் என்ன, அது கேட் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. தன்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை, அவனை வளர்க்கணும், அவனை உத்தியோகம் அனுப்பணும், அவனை கல்யாணம் பண்ணி, அவ்வளோதான் அவன் சாப்பிட்டு முடிச்சது. அவன் அதுலேருந்து அவன் புருஷார்த்தம் பண்ணணும். அந்த படித்த தொழிலேருந்து நம்ம உத்தியோகத்துக்கு போகணும். அப்படிதான் பிள்ளைகளை வளர்க்கணும். அவனுக்கு எப்போ வேணாலும் வந்தான். ஒரு திடீர் விழுந்தா சின்ன குழந்தைல தவறி விழுந்தா எழுந்து விடலாம். ஆனால் சில கட்டாய காலத்தில் அவன் விழுந்தா அவனே எழுந்துக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஏன் காரணம் என்னன்னா, நம்மளை காப்பாற்றோன்னு அவனை ஏங்கக்கூடாது. அது மாதிரி நல்ல கெட்ட பழக்கங்கள். பள்ளிக்கூட குழந்தைகள் போயிட்டு வருதுன்னா அதை சாக்சி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தவறு. அது அவனுடைய உடைமை பொருள் அவனே செய்ய வைங்க, அப்பதான் அது நல்லது. அவனுக்கு பொறுப்பு வரும். அப்புறம் நம்ம காப்பாற்றிக்கணும், அவனுக்கு பொறுப்பு வரும். அது யாரும் செய்யறதில்ல. அவனை ஊட்டி அவனுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்து அவனுக்கு எதிர் சத்தான உணவு இப்பெல்லாம் கொடுக்கணும். இப்போ நான் டாக்டர் மெடிசனுக்காக போகல, சமுதாயம் இப்படி மாறிட்டு வருதுன்னு சொல்ல வரேன். இந்த சமுதாயம் எப்படி நம்மளுக்கு முன்போக்கு வரணும், அதாவது புருஷ லட்சணத்துக்கு போகணும்னா அவன் உத்தியோகத்தாக சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடணும். அதுக்கு அடுத்தது என்ன, கை நிறைய வருமானம் வந்ததுன்னா திருமணங்கிற நிகழ்ச்சி, அப்புறம் கல்யாணம் ஆகிறது, அதுக்கப்புறம் குழந்தை. இப்படி வாழடி வாழையாக வருவதே போகம், அதான் சம்சார பந்தம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்ன வேதங்களை மீட்டு உபதேசம் என்றார். கடவுளுக்கு அந்த பணிகள் இருக்குது இல்லையா, இப்போ பிரம்மாவுக்கு அந்த உபதேசம் என்றார். அதை வாங்கி அவர் என்ன பண்ணுன்னா படைக்கிறார், சிருஷ்டிங்கிற முறையில் படைக்கிறார். அப்படி படைக்கும் தொழிலை மீட்டு கொடுத்துருக்கார். அடுத்தது நான் என்ன சொன்னேன், உத்தியோக ஆட்சி, படிப்பு ஆட்சி, உத்தியோகம், அடுத்தது கல்யாணம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்காக எப்படின்னா, சந்திரனுடைய மனைவிமார்கள் 27 பேர். அவன் வேறு யாரும் இல்லை, நாம் ஜனிக்கின்ற நட்சத்திரம் அஸ்வனி முதல் ரேவதி முடி 27 ஸ்டார்கள் நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரம் தான் சந்திரனுடைய மனைவிமார்கள். அதுல ரோகிணின்ற மனைவி மேல அதிகப்படியான பிரியம். அதனால மீதி 26 பேர் ஒன்று சேர்ந்து சாபம் கொடுக்குறான். என்ன சாபம்னா, நீ அழகாகவும் பிரகாசமாக இருப்பேன், உன் அழகு குறைட்டும். இதனால் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரையாகி அமாவாசையாகி இங்கே விரதமிருந்து மீண்டும் கலைகளை பெற்றார். அப்போ சுக்லபட்சங்கிறது என்னன்னா வளர்ப்பிறன்னு அர்த்தம், கிருஷ்ணபட்சம் தேய்பிரை. பத்திரிகள் கொடுத்த சாபம் போகாதுன்றதுக்காக அது பண்றோம். இப்ப பிடிக்காதுன்னா ஆசிட் மூஞ்சில கட்டிடுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஒரு சாபம் இப்பத்து கையாள. ஏன்னா அப்ப அது மாதிரி கிடையாது, அவள் சேர்த்து வைக்கிற புண்ணியத்தை ஒட்டு மொத்தமாக செலவு பண்றது. இந்த சாபம் கொடுத்தா அவள் தவ பயன்லேருந்து குறையும். அவள் புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கா பார், அது பண்ணும். அதுதான் யாருமே வையக்கூடாது, நம்ம மனசார வையோ ஒருத்தர் திட்டவோ கூடாது. ஏன்னா நீங்க பல கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, அந்த புண்ணியங்கள்லாம் செலவாயிடும். அதனால சாபம் கொடுக்க கூடாது. அவனை நல்வழிப்படுத்த என்னவோ அதுதான், அதுக்காக தான் நம்ம அதை பண்றோம். ஆக அந்த புருஷார்த்தம் உத்தியோகம், அடுத்தது திருமணம் நிகழ்ச்சி. அதனால அவனுக்கு தேவையான பதில் அந்த சந்திரனுக்கு சாப விமோச்சனம் பண்ணதால் மீண்டும் கலைகளை பெற்று இங்க சந்திர மனைவிமார்களோடு வளரார் அப்படிங்கிறது அர்த்தமா நான் உங்களுக்கு சேர்த்து வச்சிருந்தேன். புரியுதுங்களா? ஆக இது திருமணம் முடிஞ்சது. அடுத்தது சிறுதகீர்த்தி என்ற ராஜா நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை, இங்கே விரதமிருந்து 4 வலிமை மிக்க புத்திரரை பெற்றதாக வரலாறு. இதான் இந்த கோளுடைய தாத்பரியமே. இதுதான் போக சயனத்துக்குரிய பெருமாள் குடும்பத்தோடு இருக்கிறார். ஸ்ரீதேவி பூமாதேவி மனைவிமார்கள். நாபிக்கமலத்தின் தொப்புள் கொடி, அதிலிருந்து உற்பத்தியான பிரம்மா புத்திரனுக்கு சமம். ஏவல் பணிகளை செய்ய காத்து இப்ப நம்ம காரு மோட்டர் சைக்கிளா வச்சு இல்லையா, அது மாதிரி அவருடைய வாகனம் அது. அது என்ன சொல்லணும், அதெல்லாம் ரிப்பேர் ஆகாது. சொன்னா அது எந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டாக போயிடும், அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வாகனம் கருட பகவான், பட்சிராஜன் சொல்லுவார், சுவர்ணபட்சம். அவர் தான் அவருக்கு பக்கத்துல சேவை சாதிச்சு இப்படி எல்லாம் இருக்கார். இப்போ ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு சொன்னா, நவக்கோட்கள்ல சூரியன் சந்திரன் ராகு கேது இவாவெல்லாம் இருக்கா, அதுவே
பெருமாள் திருமேனியில அமைஞ்சிருக்கு. ராகுங்கிற பாம்பனுடைய தலை, கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பனுடைய வால்பாகம், அது அதுல பத்துன்னு இருக்காரு. சூரிய சந்திரர்கள் நேத்திரம் கண்ணு, ஆவானம் பண்ண கூட அதான் சொல்லுவான். இருதாத்மா நாபிக்கவலை இதெல்லாம் பிரம்மனுக்கு சமானமானது. இந்த ரத்தம் அதெல்லாம் வந்து நமக்கு சமாதானமானது செவ்வாய். இந்த முழங்காலுக்கு மர்மஸ்தானம் அந்த கிட்னி அந்த பக்கம் இருக்குது பூராவும் சுக்கிரன். இந்த முழங்கால் இதுலேருந்து வந்து சனி ராகு. இப்படி பிடியை நம்ம உடலுடைய இந்த ஆத்மசக்தியிலும் இருக்கு நவகிரகம். இந்த கிரகம் பாதிச்சா இந்த இந்த இது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட சூட்சுமத்தில் இருக்கு. அதனால வந்து இந்த கோவிலை சேவிக்கிறேன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் சேவிக்க முடியும். அது என்ன சாமி பூர்வ ஜென்மம் அப்படிலாம் நான் பாவம் பண்ணலாம் வர முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னா இந்த கம்பெனி ஹார்ட் பேஷண்ட் அது அவர்கிட்ட தான் போகணும், இவர்கிட்ட தான் போகணும். ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது தெய்வத்துக்கு அது மாதிரி உண்டு தான். அது மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்தமான அந்த போக சைன்யத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பெருமாள் குடும்ப பிரச்சனை அறவே அகற்றுவார். அதுதான். அதனால இங்கே வந்து அவரை நேரில் பார்க்கும்போது தான் விடணும். மணிக்கணக்காக அங்கே நின்று ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கோயிலுக்கு வந்தால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப. அதே சிந்தனைகள் எங்கெங்கே போகுது, கது பூட்டு வந்தோமா பூட்டாத வந்தோமா, எவ்வளோ அலைச்சல் இது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். நான் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்காக சொல்றேன், வேற எதுவும் இல்லை. நீங்க இப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த கோவில் வந்து முதல்ல இருந்து விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் வட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் சங்கராபுரம் வட்டத்தில் இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. முன்ன பேட்டி கொடுக்கும்போது அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றேன்னா, இந்த கோவில் வரலாறு சொல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாறிடுத்து, தனி மாவட்டம் பிரிச்சுட்டா வானாபுரம் தாலுக்கான்னு இப்போ தாலுக்காவும் மாற்றிருக்காங்க. அதனால டக்குனு சர்ச்சில் கூகுள் செல் போகுது எதனா மாறும். அதனால இதெல்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். அது மாதிரி ரொம்ப விசேஷமானது. திருவண்ணாமலை இங்கிருந்து 22 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் திருக்கோவில் திவ்யதேச உலகளந்த பெருமாள். இது திவ்யதேசத்தில் வருமானு ஒரு கேள்வி வரும். அதுக்கும் முந்தைய காலம் தான் நான் சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் பாடல் பாடாம இருந்திருக்க முடியாது, நம்மளுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு இப்படி இருக்க. இந்த பாசன அமைப்பு அப்படியே தான் இருக்கார், வர்ணஜலாத்துல இருக்கார். நானே 1000 வருஷத்துக்கு முன்ன இருக்கிறது இப்பதான் பாக்குறேன். திருமேனி பாங்கா அமைக்கிறதுக்காக உள்ள போய் தேலைக்காப்பெல்லாம் வச்சு பாக்குறோம். அவ பார்க்கும்போது அந்த கலர்ல தான் இருக்கார். இந்த பாடம் அவருக்கே பொருந்தும்னு நாம் சொல்ற அளவுக்கு தான் இருக்கார். பச்சை மேனி தான் அவர் மேனி. அந்த மாதிரி தேவி முகம் மஞ்சள் முகமா இருக்கு. பூதேவி இவெல்லாம் பாம்பனுடைய வர்ணம் என்னவோ அந்த வர்ணத்தோடவும் இருக்கு. இப்படி எல்லாம் அமைச்சிருக்கு இந்த கோவில. இங்க சேவிக்கிறது நான் தான் சொன்னேன். இந்த குறிப்பிட என்னதான் இருந்தாலும் நம்ம வரலாறுகள் எல்லாம் கேட்டு செவி சாட்சி பார்வை இதெல்லாம் எல்லாம் சரீர கஷ்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த செவி சாய்ச்சா அவளுக்கு பொருந்தும். மற்றவெல்லாம் இங்க வந்து சேவிச்சனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப விசேஷமானது. 28/1/2026 கும்பாபிஷேகம். இப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவா. 97 நடந்தது. அது 23/3/2019 நடந்தது. 2009 இப்ப 12 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் அந்த சம்ரோஷனை நடந்து 2026 நோக்கி எங்க பயணம். 25லயே முடிக்கணும் பார்த்தோம், முடியல, பெரிய வேலை. இப்ப மதில் சுவந்தெல்லாம் சாய்ஞ்சிருது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வெளியே அவுட்டோர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஏன்னா இதெல்லாம் நிறைய இந்த கோவில் எடுக்கலான்னு பார்த்தா கூட எல்லாம் திருப்பணிகள் நடக்கிறதுனால இது ஒரு இதுவா இருக்கும். இந்த கோவில் தானே அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே டைல்ஸ்லேயே மூடப்பட்டிருந்தது கோவில். அதெல்லாம் இப்போ அரசு சரியான பார்வை கொண்டு வந்து இப்போ எல்லாம் பண்ணியிருக்கிறா. அறநிலைத்துறை சம்பந்தமா எல்லாமே நல்லா பண்ணிட்டு வரா. இப்போ திருப்பேணி அவருடைய திருமேனி பாங்கு நடந்துட்டு இருக்கு. வெளியில கோபுரிகால் ஆஞ்சநேயர் சன்னதி அதெல்லாம் திருப்பணி நடத்திட்டு இருக்கா. பின்னால யாத்ரா நிவாஸ் தங்கும் விடுதி அதை பண்ணிட்டு இருக்கா. மொட்டடிகளால் திருமுடி காணிக்க செலுத்துவா, அந்த மண்டபம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. மற்றபடி நவீன வசதிகள் டாய்லெட் அதெல்லாம் பண்ணிட்டு வர்றது. ஒரு 1950 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவம் இது. திருத்தேர் இல்லாத பழைய தேரெல்லாம் இது பண்ணியிருந்தா இப்போ புதிய தேர் உருவாயிடுது. 10 வாகனங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ தாண்டவர் சுவாமி அவருடைய இதில் ஒரு 10 வாகனங்கள் ரெடி பண்ணி தரா. அதாவது 150 ஆண்டுகளுக்கு சுமார் தான் சொல்லியிருக்கேன். அந்த ஆண்டுகளுக்கு முன்னே பிரம்ம உற்சவம், பிரம்மனால் நடத்தி பெற்ற பிரம்ம உற்சவம்னு பேரு. அந்த பிரம்ம உற்சவ கொடிகம்பலத்திலேருந்து எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. குழுவில் இந்த திருப்பணிகள் முடிந்து அதே குறித்த நேரத்தில் பண்ணணுங்கிறது எங்களுடைய இது. பெருமாள் அனுக்கிரகம் பண்ணணும்னு பெருமாளையும் வேண்டிக்கிறோம், நீங்களே வேண்டிக்கிங்க.
இந்த திருக்கோயில் வந்து அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிழக்கு முகமாக பார்க்கிறார் பெருமாள். தெற்கு தலை வச்சிருக்கார், வடக்க பாதனிட்டார், மேற்கு முகம் முதுக காட்டியிருக்கார். அதாவது தென் திசை இலங்கை நோக்கினா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி இவர் வந்து வேறு விதமா தென் திசை இலங்கை நோக்கி அவர் இருக்கார், இவர் கிழக்கு நோக்கி தான் இருக்க ஆக்கிரமிக்கார். இங்க தென்பனை நதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நதி ஓடிட்டு இருக்கு. இது எங்கன்னா துங்கபத்ரா நந்தி இதுலேருந்து உற்பத்தி ஆகுது. அதனுடைய இதுதான் பல வழிகளை கடந்து அந்த பக்கமா அந்த தென்பனை நதி நம்மளுக்கு வர்றது, கடல்ல போய் சமுத்திரத்துல போய் கலக்கிறது. வழியெல்லாம் அவ்வளவா ஒரு பேர் வச்சிருப்பா. ஆனா இது ஆரம்பம் எங்கன்னா துங்கபத்ரா அப்படிங்கிறத தான் நான் எனக்கு கேள்விப்பட்ட செவி சாட்சி வரணும் நான் சொல்லியிருக்கேன். மேலும் தமிழ்நாட்டில் பெரிய கோயில்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் பெரிய பெருமாள் ஆதி திருவரங்கனையே சாரும் பெரிய கோயில் நிறைய இருக்கு. ஆனால் பெரிய பெருமாள் அப்படின்னு சொன்னா அதுதான் இது வந்து சுதையின் முதலே சொன்ன மூலியால் ஆனது. இது சேவிக்கிறது ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அவருடைய பார்வை நம்ம பட்ட எல்லா விதமான தோஷங்களும் போக்கும். நிறைய கோயில்களில் மேலே பௌர்ணமி, அதுக்குள்ள அம்புலி என்ற முயல், அது நிலனுடைய வாகனம், சந்தனுடைய வாகனம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். 2 பள்ளிகள், ஆண் பள்ளி பெண் பள்ளி இருக்கும். ஒரு பெரிய பாம்பு கூட இருக்கும். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஞானிகள் பெரிய ஒரு ஆன்மீகவாதியா இருக்கவா, ரொம்ப சந்தோஷம் பண்ணுவா, இந்த கோயிலுக்கு வரி தந்து அதை தான் முதல்ல பார்ப்பா. உள்ள இருக்கிற மூர்த்தியோ சாமியோ பார்க்க மாட்டான். அந்த ஆகம விதிப்படி நல்லபடியா பண்ணியிருக்காளா அப்படின்னு பார்ப்பான். அப்பதான் அவர் எங்கேயோ உட்காந்து விபதியை கொடுத்து இந்த கோயிலுக்கு இந்த ஸ்தானம் மட்டும் இங்க போங்க அப்படின்னு. அப்படி என்ன தோஷம் கிடைக்கிறது அப்படின்னா, கிரகண காலத்துல சாப்பிடக்கூடாது, கிரகண காலத்துல சேரக்கூடாது, போகம் செய்யக்கூடாது, சில சுப சடங்குகள் எதுவும் செய்யக்கூடாது, கர்ப்பஸ்ரீகள் வெளியில் வரக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் இங்க அப்படி தவறி போச்சு. விவசாயி ஏர் ஓட்டின்னு இருக்கான், அவனுக்கு பசித்து என்ன கிரகணம் என்னன்னு யாரு அங்க போய் சொல்ல முடியும். அவனால் அவனுக்கு காலம்தான் நிர்ணயம். அவன் போட்டுவான், எல்லாத்தையும் முடிப்பான், முடிச்சுட்டு பசினுடைய சாப்பிட்டுருவான். அந்த காலத்துல சேரக்கூடிய டைம்ல சேர்ந்துருவான். சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டுருப்பான். இப்படிலாம் விஷக்கிழமையாகி அது தோஷமாகும். பார்வை கோளாறுகள், குழந்தைகளுக்கு கேடு, இப்படி எல்லாம் வருது இல்லையா? அந்த தோஷத்திலேருந்து இந்த கோவில்ல நீங்க சேவிக்கும் போது அந்த தோஷங்களை விடுபடுறன்னு அர்த்தம். வந்தவுடனே அதான் பார்ப்பான், இந்த ஆகம புதிப்படி இந்த கோயில் அமைஞ்சிருக்கா. பல யஜ்ஞங்கள், பல தவ சிரேஷ்டர்கள், பல வித்வான்கள், அதாவது ஆகம வித்வான்கள் பண்ணி சாஸ்திரம் எல்லாம் பண்ணியிருப்பான். ஆகம விதி அதுல பண்ணி இதுல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த சன்னதி. அதனாலதான் இங்க வந்து போய் சேவைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல இப்ப நாளைக்கு ஒரு கோயில் கட்டலாம், ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு கோவில் இருந்திருக்கலாம், 500 வருஷத்துக்கு ஒரு கோவில் இருந்திருக்கலாம். ஆனால் விதிப்பயன் அந்த விதிப்படி அந்த ஆகம விதிப்படி பண்ணியிருக்காளா, அந்த மண்ணுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி பழமையா இருக்கிற கோவிலுக்கு எல்லாமே சேவை செய்யும். ரொம்ப விசேஷமானது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வருது. இந்த திருக்கோயில் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரையும் சன்னதி திறந்தே இருக்கும். எப்பவும் நீங்க சேவிக்கலாம். பிராப்தம் இருந்தாதான். பிராப்தங்கிறது என்ன, கொடுப்பனை அப்படின்னா அந்த கொடுப்பனை இருந்தால் வர முடியுங்கிறது இதுதான். உங்களை வர்றதுக்குள்ளே எவ்வளோ ஒன்றாலும் உங்களை திசை திருப்பி எங்க ஒன்னாலும் மாற்றிட்டு போகலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் 2வது 7வது அவதாரம் ராமனுடைய அவதார காலம். இது மச்சவதார காலம். திரேதா யுகத்திலே 2வது யுகம் திரேதா யுகம், 7வது ராமனுடைய அவதார காலம். விபீஷன் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை கேட்டு வாங்கிட்டா ராமனுடைய பட்டாபிஷேக காலத்துல எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா, வெகுமதிகள் கொடுக்குறா. அதுல ஸ்ரீரங்க விமானத்தை வாங்கிட்டு ஸ்ரீலங்கா எடுத்து செல்லும் வழியில் காவிரி இயற்கை அழகில் மதிமயங்கி அந்த விமானத்தை வச்சுட்டா. வைக்கப்பட்ட இடம் அனாதை, அதை ஸ்ரீலங்காவுக்கு போகல. அதனால அங்கே அது வந்து யோக சைனம், இது போக சைனம், சம்சார பந்துடன் இருப்பது. யோகங்கிறது என்னன்னா, பசியா இருக்கலாம் வடப்பாயசோட சாப்பிட்டா அதுவும் ஒரு யோகம் தான். திடீர்னு ரொம்ப வறுமையில இருக்கான், அவன் திடீர்னு கார் பங்களா, அதுவும் யோகம் தான். அவளுடைய விதி பயன் தகுந்த அவளுக்கு அந்த உயர் பதவியை கொடுக்குறார் அப்படின்னு வச்சுக்கணும். என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு சொல்றியா, அந்த மாதிரி இந்த புண்ணியத்துக்கு இது அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுவான். அந்த மாதிரி அவளுக்கு யோகம். தனித்திருப்பதி யோகம்ன்றது என்னன்னா, குடும்பம் இல்லாதவருக்கு யோகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் போய் கடைக்கு போத்தவில்லை, ஜவுளி கடைக்கு போத்தவில்லை, ஒரு கவலை சாதனத்துனா ஏதோ ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு போயிடுவான். அது பேர், அதுவும் ஒரு யோகம் தான். அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. காலையில் எழுந்திருப்பான், ஏதோ அவன் நெத்தி ஒரு இது போட்டுண்டா அவன் என்னவோ அவனால் முடிஞ்சது ராமா கிருஷ்ணா கோவிந்தா நமச்சிவாயா ஏதோ ஒரு நாமால் சொல்லிட்டு அவன் வைக்க போடுவான். அது ஒரு யோகம் தான். அவனுக்கு கவலை இல்லை, நாளைக்கு என்ன வேணும்னு அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவன் இந்த ஊர்னா அடுத்த ஊர் போவான், அடுத்த ஊர் போயிட்டே இருப்பான்.
அது சன்னியாசி யோகம், யோகம்னு பேர். அது ஒரு யோகம். நம்மளுக்கு யோகம் சம்சார பந்தத்தில் இருக்க யோகம் வேற. அதுல நிறைய இது இருக்கு. எல்லாரும் அப்படி ஆயிட முடியும்னா இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரையில் இந்த இது ஒரு வரை இந்த வாழியடி வாழியாக வருவதுதான், இதுதான் நடக்க போறது, இதுதான் நம்மளுக்கு செயல்படுது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னே இதெல்லாம் டைல்ஸ்லாம் நம்ம போட்டோம், அழுகுப்படுத்தணும் பண்ணோம், இதோ இப்போ எடுத்து இல்லையா, இந்த மாதிரி பழைய மாத்திரைகள் எல்லாமே வரும். அப்புறம் எல்லாமே இதுவாக பண்ணணும், தியானம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணோம்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அது கீழே ஆசனம் பழகியோ தர்ப்பப்பாயோ அல்லது துணியோ ஏதோ ஒன்று வச்சாதான் நம்மளுக்கு வைப்ரேஷன் ரன்னிங் ஆகும். உனக்கு பிடிச்ச நாமாவளி சொல்லலாம், அதுக்காக இதுதான் பண்ணலாம். அது 108 1008, ஆனா ஒன்னே பிடிங்க, உறுதியா பிடிச்சிக்குங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன குலதெய்வம் பேர் சொல்லிக்கோ, இல்லை உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் என்ன பேரோ அதை சொல்லிக்குங்க. அது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெம்பர் ஆகும். அப்புறம் ஒரு ½ ஹவருக்கு போ, அப்புறம் 1 ஹவருக்கு போ, அப்புறம் உனக்கே சேஞ்ச் ஆயிடும். இப்போ டிவிக்கு ஒதுக்கிறீங்க, செல்போனுக்கு ஒதுங்க, எல்லாத்தையும் ஒதுங்க. அப்போ அந்த காலத்துலலாம் நான் இந்த கோலி விளையாடுறது, பில்கோட்டி விளையாடுறது, இந்த மாதிரி ஓடி ஆடி சரீரத்துல எந்த வியாதியும் அப்பெல்லாம் வராது. இப்போ பூரா எல்லாம் செல்போன்லேயே வந்துட்டு. அதனால அதுதான் மெயினாக, குழந்தைங்கிட்ட செல்போன்லாம் கொடுக்காதீங்க, நல்லா படிக்க வைங்க. அவனுக்கு நான் குறிப்பிட்ட நாளுக்கு வந்த பிறகு அந்த செல்போனை கொடுக்கணும். குழந்தைங்களே இதை அனுபவிக்க விடக்கூடாது, அது சரி வராது. சரீரம் உடம்பு உடற்பயிற்சி செய்தாதான் உடம்பு தேக சௌக்கியமா இருக்கும். நான் மருத்துவத்தை பற்றி சொல்றேன், ஆன்மீகத்துல வரும், மருத்துவம் வரும், நற்குணங்கள் வரும், தவப்பயன் எல்லாமே வரும். ஒரு ஆன்மீகத்துல எல்லாமே சம்மந்தப்படும். அதனால இதையும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை, எதிர்காலத்துக்கு வேண்டியது. அதனால ரொம்ப விசேஷமானது இந்த கோவிலை சேவிக்கிறது என்பது உங்களுடைய இதுதான். அதுக்கு டைம் ஒதுக்கி அது பிரகாரம் நான் சொன்னபடி, அதாவது எவ்வளவு நேரம் இந்த கோவில் உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரகாரம்லாம் வெளியே பிரகாரம்லாம் இருக்கு, இங்கதான் இந்த வழியில போய் அதுக்காக நின்றுட்டு இங்கே இருக்கு சொன்னார், சாமியை பார்த்துன்னு சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது. அங்க கண்ணு பெருமாளை பார்க்கும்போது என் சில பேர் கண்ணை முடிப்பாங்க, எனக்கு இது ஒண்ணு அது ஒண்ணு, அப்படி கிடையாது. அவர் ஆனந்தமா நல்லா திருவடியிலேருந்து திருமேனி வரை நல்லா அழகா பார்த்துக்கோ, அப்படியே கண்ணில் பதி வச்சுக்கோ, மனசுல பதி வச்சுக்கோ. அப்புறம் ஒரு ஓரத்துல போய் உட்காரு, அவர் திருவடியிலேருந்து உனக்கு என்னென்ன வேணுங்கிறத அப்படியே சொல்லு. அப்படியே திருவடியிலேருந்து ஆரம்பி, திருமுகம் எல்லாம் போ, அந்த பார்வையில் அப்படியே மனசுல நினைக்குது. மனசுக்கு அவ்வளோ பவர். அதாவது இப்ப கண்ணை மூடி இப்படி பண்ணோம்னா, இப்ப நான் திருப்பதிக்கு போயிட்டு வராக குளத்துல போயிட்டு குளிச்சுட்டு நான் போய் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப நான் கண்ணை மூடல செகண்ட்ல, அதான் நினைச்சேன், அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு செகண்ட் இப்படி சொன்னேன், அதுதான் வேகம். அது போல அது மாதிரி எவ்வளோ நீங்க டைம் ஒதுக்குறீங்களோ அவ்வளோ நீங்க ப்ரமோஷன் ஆவீங்க. நீங்க போன செவியால் கேட்கணும் அந்த கோவிலுக்கு, அப்படிதான் நம்ம தியானம் பண்ணிக்கணும். ஆனா ஒரு முறை தரிசனம் பண்ணணும், அது இஷ்ட தெய்வம் மாதிரி எதிராகட்டும், அந்த நாமாக்கள் சொல்லி சொல்லி பழகிக்கிங்க, நல்லதை சொல்லுங்க, எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பா அமையும். அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி, இந்த சேனலுக்கு நல்ல ஒரு அமைப்பு, இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும்போது நேரில் வாங்க. எல்லா விதமான இப்போ திருப்பணிகள் நடந்துட்டு, ஏதாவது உங்களால ஏதாவது பண்ண முடியினாலும் நேரில் வாங்க. நேரில் எல்லாம் என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு கற்பனை என்னவோ. ஏன்னா பழமையான கோவிலுக்கு செய்யறது விரும்புங்க. புதுமையா ஒரு கோயில் கட்டி அது நம்ம கண் முன்னாடியே வழக்கேற்றத்துக்கு கூட என்ன இல்லாத போயிடும், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. அதனால ஒரு சமூகத்தை நாடி நம்ம வரும்போது இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்தலங்கள். நான் எந்த கோவில் தான் செய்யணும்னு சொல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். இது பராந்தக சோழ காலத்துல புதுப்பிப்பட்டது, அப்படியே வழியா வருது. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன், 97 கும்பாபிஷேகம் 2009 2024 கும்பம் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலங்கள் புதுப்பிச்சு, அது முதல் பிரிச்சது யாரு அப்படின்னா 2000 வருஷத்துல பராந்தக சோழ காலத்துல புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி வர நாயக்கர் காலம் இதெல்லாம் பறந்துருக்கு, புரியுதா? அதனால ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி, ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு உருவங்கள் சிலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அனுபவிக்க. பின்னால ஏகாதசி மண்டபத்து பக்கத்துல ராமர் ஸ்டோன், மீசி ஸ்டோன் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்தஸ்வரங்கள் மாதிரி வரும், ஒரு இடத்துல ஒரு பாவனை, அந்த மாதிரிலாம் அதை பண்ணி வச்சிருக்கிறான். இங்க தென்பனை நதின்றது பெரிய நதி. இந்த நதியில நம்ம ஸ்நானம் பண்றது, ஜலம் வராத போது அந்த கரையோரத்தில் இருக்கிற பைப்படி எது இருந்தாலும் அந்த ஜல நீர் ஓட்டம் தான் நம்மளுக்கு அமையும். அதுதான் ரொம்ப விசேஷம். அதில் புரோஷனை பண்ணிட்டு நம்ம போய் சேவிக்கலாம். இங்க பித்திருக்கள் தோஷம், நவக்கிரக தோஷங்கள் இதெல்லாம் மொத்தமே போறது இந்த சன்னதியில. அதை குளிக்கிற மாத்துல நம்ம சொன்னேன், இங்க இருக்கிற மேல இருக்கிற அந்த பெருமாள் சன்னதிக்கு நேரம், தாயார் சன்னதிக்கு நேரம் அந்த பௌர்ணமி அந்த இதெல்லாம் இருக்கு. அதை பார்த்து சேவிக்கிறதுக்காக அல்ல, இந்த சன்னதியை நீங்க சேவிக்கும் போது அது பலன் கிடைக்கும் அப்படின்னு ஞானிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இது மாதிரி ரொம்ப தவப்பயனா இருக்கிறவா
அந்த காலத்து ரிஷின்னு சொல்ல இப்போ யார் ரிஷின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து 3 காலங்களே அறிந்து வா. நாளைக்கு என்ன நடக்க போறது, இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, இதை சொல்றதா ரிஷிகள். அந்த 3 காலங்கள் அறிஞ்சுவாதான் அவ மாதிரி இருக்கிறவா. இப்ப கலியுகத்தில் தகுந்த மாதிரி இருக்கிறவா ஒரு ஆன்மீக இதுவா இருக்கவளுக்கு அந்த ஞானிகளுக்கு இதை தெரிஞ்சோம்னா அவன் உட்கார்ந்த இடத்துல இதை சொல்லுவான். நீ போய் இந்த ஸ்நானம் பண்ணு, இதை பண்ணணும். அதுதான் இங்க பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. வாழ்க்கைக்கு முக்கியமான அடிப்படையானது இதுதான். அதுக்கு உகந்த சன்னதி இந்த பெருமாளை சேவிக்கிறது. இது பெருமைக்காக இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிதான். நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், இங்க வந்தேன். பெருமாளை பார்க்கும்போது ரொம்ப பலகீனமா இருந்து ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கு இங்க வரும்போது 1968 நான் பிறந்தது அங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகொண்டாவில். 1994 ஆகஸ்ட்ல இங்க வந்தேன். பிரம்மச்சாரியா தான் வந்தேன். பிரம்மச்சாரிங்கிறது கல்யாணம் ஆகாதவா பிரம்மச்சாரி. அப்புறம் கிரகசன் ஆகி 2 குழந்தைகள் கொடுத்து எல்லாரும் வளர்ந்து நல்ல முறையில் இருக்கு. அப்போ வறுமையினுடைய கோட்டின் அடிப்படையில் எனக்கு மாதம் சம்பளம் வந்து 60 ரூபா, அப்புறம் 100 ரூபா ஆச்சு. அங்கே இருக்க அரங்காவில் அவெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அரங்கால குழு தலைவர் அவெல்லாம் இங்கே இருக்கா. அப்புறம் செயல் அலுவலர்கள் அவர் மூலியமாகவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இது நடந்துட்டு வருது. நான் இங்கே வந்து அந்த போகத்துக்குரிய எல்லா சம்பவங்களையும் நான் அனுபவித்தேன். அந்த அனுபவிச்சதே நான் சொல்கிறேன். அந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கேன். நல்லபடியாக இதுவாக இருக்குது, ஒன்றும் குறையில்லை. பெருமாளுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எனக்கு கிடைச்சது. அதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் ஒரு எங்கேயோ இருந்தவே திக்கலாக வரேன், வளர்ந்தேன், பெரிய இதுவாக இருக்குது. அதனால் உங்களுக்கும் இது உங்கள் மனசில் பதிகிற மாதிரி தான் இதை சொல்லுவேன். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது எழும்போது கண்டிப்பாக வரலாம். இது வர்ற திருவண்ணாமலையிலும் வந்து வரலாம், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் அங்கிருந்தும் வரலாம், கள்ளக்குறிச்சி இந்த பக்கம் சேலம் சைட்லேருந்து அப்படி வந்தவங்க வரலாம். எல்லாமே அங்கே ஒரு 60 கிலோமீட்டர் இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து இங்கே வர்றதுக்கு. பக்கத்து மல்லூர்பேட்டை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுனாக இருக்கிறது. கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச இது ரொம்ப கிராமம் தான். ஆனால் இருந்தாலும் இப்போ அது கொஞ்சம் நகரமாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டு தான் வருது இருக்க. அதே மாதிரி நீங்கள் வாங்க, பெருமாளை சேவிங்க, எல்லா விதமான பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். அதனால் இந்த உரையை இந்த சேனலுக்கு வழங்கியதுக்கு அவரு வந்து கேட்டது பேரில் இங்கே சொல்லியிருக்கேன். யாராவது புண்படும்படி ஏதாவது சொல்லியிருந்தா ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து குழந்தைகள் செய்கிற மாதிரி நீங்கள் பொறுத்துக்கணும். யார் ஏதாவது தவறாக ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தால் அதை பொறுத்துக்குங்க. நீங்கள் வரும்போது நீங்கள் உண்மையை உணர்வீங்க. எல்லாமே மங்களம். லக்ஷ்மியும் சரண சாஷ்டாங்கராடி ஸ்ரீவட்சவடரே சேவேங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கே சாய மங்களம். இந்த கோவிலுடைய இது வந்து சந்தோமய சாயாஜ விமானத்தின் பெயர். இந்த கஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். சந்தோமய சாயாஜ விமானம். மூர்த்தி ரங்கநாதன், உடனே ரங்கநாயகி தாயார், சலவிருட்சம் பெண்ணை மரம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழம்பூ மரம். இது வந்து லட்சுமிக்கு உகந்தது. திருவண்ணாமலை சலவிருட்சம் இதுதான். லட்சுமிக்கு நேராக, தாயார் சன்னிதிக்கு நேராக இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காகவும் திருமணத்துக்காகவும் இந்த மரத்தை இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொட்டில் அப்படின்றது. அப்புறம் மாங்கல்ய சரடு, மாங்கல்யத்துக்காக கல்யாணத்துக்காக அந்த சரடு, உத்தியோகத்துக்காக லெட்டர் எழுதி ஜாப் பண்ணுவான். இந்த உத்தியோகம் எங்களுக்கு நல்லபடியாக இதெல்லாம் பண்ணி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி வருது. இப்போ இங்கே வானரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆஞ்சநேயர்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்காருங்க. ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி சேவிப்பது உண்மையில் நம்ம பெரும் பாக்கியம். அப்புறம் தலவிருட்சம் சொல்லிட்டேன். தீர்த்தம் தென்பனதி சந்திரபுஷ்கரணி. அப்புறம் ஆகமம் வைகானச ஆகமம், வடகர சம்பிரதாயம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பான உடையது. ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி சேவிப்பது பெரும் பாக்கியம். நன்றி.